சிவசிவ திருச்சிற்றம்பலம். இன்று சிவதர்மோத்தரம் கூறும் தூளபேதம் பற்றி காண்போம். சிவதர்மோத்தரம் என்னும் நூலில் தவத்திரு மறைஞான சம்பந்தர் 269ஆம் பாடலில் தூளபேதம் பற்றி அருளியுள்ளார். பாடலை காண்போம். பேசிய தூளபேதம் தனித்தனி 4 பேதம், மூச முன் 4 பேதம், முற்றும் அம்மூன்றும் என்னும் ஆசு இலோர் அறியும் வேலை விரிந்திடும் அநேகமாக நாசமாம் நரக பேதத் துயரினை கொடுக்கும் நாளில் என்பதாகும். இப்பாடலில் வரும் மூச என்றால் பொருந்த, கூட என்று பொருள். முன் 4 பேதம் என்றால் 12 விதம் என்று பொருள். ஆசு என்றால் குற்றம், இலோர் என்றால் இல்லாதவர், அறியும் வேலை என்றால் ஆராயும் போது, நாசமாம் என்றால் அழியும், கொடுக்கும் நாள் என்றால் அனுபவிக்க வைக்கும் காலம், துயர் அனுபவத்தால் அன்றி பாவம் ஒழியாது என்பதாகும். இனி இப்பாடலின் பொருளை காண்போம். தூள வேறுபாடாகிய மனம், வாக்கு, காயம் ஆகிய ஒவ்வொன்றும் 4 வகைகளாய் அவற்றின் மொத்த எண்ணிக்கை 12 ஆகும். அந்த மனம் முதலான 3ம் குற்றம் இல்லாத பெரியோர் ஆராயும் போது மேலும் பல வகைகளாக விரிவடையும். அவ்வாறு விரிவடையும் பாவங்களின் பயன் பல வகை நரகங்களிலே உயிர்கள் துயரங்களை அனுபவித்த பிறகுதான் அழியும். திருச்சிற்றம்பலம்.